நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்க காரை அன்லாக் பண்றது அந்த பட்டனை பிரஸ் பண்றீங்க இல்லையா, அப்போல்லாம் உங்களோட கீ உங்க காருக்கு ஒரு ஓடிபி அனுப்புது தெரியுமா? சப்போஸ் உங்களோட காரோட கீ காணாம போச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல நிறைய பேர் இந்த ஒரு தப்பு பண்றதுனாலே அவங்க காருக்கு டேமேஜ் ஆகுது. இப்போ வர கார்கள் எல்லாம் திருடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது ஏன்னு தெரியுமா? உங்களோட காரை தொடாமலேயே டூப்ளிகேட் கீ போடாமலேயே யாராவது திருட முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஹாய், நான் உங்க தர்ஷினி அண்ட் வெல்கம் டு பாஸ் வேலா டெய்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க புதுசா ஒரு கார் வாங்குறீங்க. இந்த காருக்கு கொடுக்குற அந்த கீ, அந்த டிஜிட்டல் கீல என்ன இருக்கு, எப்படி நம்ம காரை அதை அன்லாக் பண்ணுது, சப்போஸ் இந்த கீ காணாம போச்சுன்னா நம்ம என்ன பண்றது, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்கிற அந்த ஆல்டோ, ஆம்னி, கேட்டன் அந்த கார்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா நம்ம திருடர்கள்னால ஹாட் வயர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஆனா இப்போ இருக்கிற கார்கள் எல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் கீ தான் காரணம். இந்த டிஜிட்டல் கீக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோலிங் கோட் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பழைய கார் கீக்கும் புது கார் கீக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்றது. ஓகே, ரொம்ப வருஷமாகவே நம்ம கார் கீ இந்த டிஜிட்டலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நம்ம இங்கே எந்த ஒரு பட்டன் அமுக்கணும்னா காருக்கு ஒரு சிக்னல் போயிட்டு கீன்னு கத்தி ஓப்பன் ஆகிடும். கரெக்டுங்களா? அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு கோடு நம்ம காருக்கு அது சென்ட் பண்ணும். அதாவது 1 2 3 4 எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இந்த கோடை தான் காலங்காலமாக ஃபிக்ஸட் கோடை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திருடர்களுக்கு ஆக்சுவலி இதுதான்ப்பா கோடு, இதுதான் அந்த சிக்னல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க உங்களோட கார் கீயே இல்லாமல் அதே சிக்னலில் ரெப்ளிகேட் பண்ணி உங்களோட காரை திருடுற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? இதுக்கு பேர் கோட் கிராபர்ஸ்னு சொல்லக்கூடிய டிவைசஸ். ஓகேங்களா? அதாவது நீங்கள் எப்போல்லாம் உங்களோட காரை அன்லாக் பண்ணுறீங்களோ அந்த சிக்னலை இந்த கோட் கிராபர் ஆகுனது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிடும். ஸோ உங்கள் கார் கீ இல்லாமலே அவங்களால ஆட்டோமேட்டிக்காக அதை ஓப்பன் பண்ணி தேடிட்டு போக முடியும். ஸோ அதனால தான் இந்த ரோலிங் கோட் இல்லைனா ஹாப்பிங் கோட் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபிக்ஸட் கோடு தான் இருந்தது, அதாவது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரீசன்ட் டெக்னாலஜியில் எப்படின்னா, சப்போஸ் இப்போ 1 2 3 4 இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 4 3 2 1 இருக்கும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கோடு சம்மந்தமே இல்லாமல் 0901 அப்படின்னு இருக்கும். இந்த கோடானது உங்களோட காருக்கும் உங்களோட கீக்கும் மட்டும்தான் தெரியும். அதாவது அடுத்த கோடு என்ன ஜென்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் கோட் கிராபரை வச்சு அவங்க ஈச் டைம் அந்த சிக்னலை காப்பி பண்ணாலுமே எவ்ரி சிங்கிள் டைம் அந்த கோடானது ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்கள் காரும் உங்களோட கீயும் சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். உங்கள் காருக்கு தான் அடுத்து என்ன கோடு வரப்போகுதுன்னு தெரியும், உங்களோட கீக்கு தான் அதுக்கு அடுத்து என்ன கோடு கொடுக்க போகுதுன்னு தெரியும். இது ரெண்டுத்தையுமே ஒரே அல்காரிதம் யூஸ் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சிருவாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் டைமில் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யாருனாலையும் இந்த கோடு அவ்வளோவா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போது நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் காரில் ஒரு கோடை யூஸ் பண்ணி நான் அன்லாக் பண்ணி லாக் பண்ணிட்டு போனேன்னா, நான் ஷாப்பிங் பண்ணிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே அந்த திருடர்னால அதே கோடை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ண முடியாது. ஏன்னா நான் மறுபடியும் அன்லாக் பண்ணி லாக் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். இதுதான் சுலபமாக சொல்ல போகணும்னா. ஸோ இப்போ இந்த ரோலிங் கோடானது எப்படி ஆக்சுவலி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி இந்த டெக்னிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இதுக்குள்ளே ஒரு சிப் இருக்குது, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பாண்டர். நீங்க கார் கீ பிரஸ் பண்றப்போ அது கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதமை யூஸ் பண்ணி இந்த சிப் ஒரு கோடை கால்குலேட் பண்ணும். இந்த கோடை அதை நம்ம காருக்கு அனுப்பிச்சிடும். நம்ம காரு அதே அல்காரிதம் தான் ரன் ஆகுது. இப்போ இங்க கீயோட கோடும் காரோட கோடும் ஒன்னா சிங்க்ரனைஸ்டா இருந்துச்சுன்னா, ஒரே கோடா இருந்துச்சுன்னா கார் அன்லாக் ஆகும், லாக் ஆகும். அப்படி கோடு ஒரே மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. கார் ஓப்பனும் ஆகாது, கார் லாக்கும் ஆகாது. இந்த அல்காரிதம்னால கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான கோடை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை டீகோட் பண்ணுறதுக்கும் பிரேக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, நம்ம இந்த ரோலிங் கோடு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, உங்களோட காரோட கீ காணாம போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. சப்போஸ் இந்த ரோலிங் கோட் இருக்கிறதுனால தான் உங்களோட கார் அன்லாக் ஆகுது. அந்த கோடு எங்கே நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரர் கிட்ட தான் வாங்க முடியும். ஸோ ஒரிஜினல் கீ தான் உங்களோட காருக்கு நீங்கள் போட முடியும் உங்களோட கார் தொலைஞ்சு போச்சுன்னா. அதனால் நம்ம லோக்கலில் இங்கே சாவி செய்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்கன்ட்டு போயிட்டு கார் கீயை மட்டும் நம்ம வாங்கிட்டோன்னு வைங்களேன், அந்த கார் கீயை யூஸ் பண்ணோம்னா காரோட டோட்டல் ECUமே லாக் ஆகிடும். ECUனா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். ஓகே,
உங்களோட லோக்கல் சாவை செய்கிறவங்கனால உங்களோட காரோட அந்த வெளிப்புறத்தை வேணால் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ரோலிங் கூட கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட மேனுஃபேக்சரர் கிட்ட இருக்கிற அந்த என்கிரிப்டட் ஃபைல்ஸ் இருக்காது. உங்களோட காரோட இன்டர்னல் கோடிங் சிஸ்டம்க்கு அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. அவங்கனால ஒரு புது கீயை தயாரிச்சு உங்களோட காரோட ECUவோட சிங்க்ரனைஸ் பண்ண முடியாது. அவங்க கிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆத்தரைஸ்ட் ப்ரோக்ராமிங் டூல்ஸே கிடையாது. ஒரு ரோலிங் கோட காப்பி பண்றது இல்லீகல். அது மட்டும் இல்லாமல் பண்ணவும் முடியாது. ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டிட்டு டூப்ளிகேட் கீ பண்ண முடிஞ்சதுன்னா அவங்கனால ஸ்டில் காரை அன்லாக் பண்ண முடியாது. ஏன்னா கீழே இருக்க டிரான்ஸ்பாண்டர் வேற, காரோட மேட்ச் ஆகாது. ஸோ கார் கீ காணாம போச்சுன்னா அவங்க கிட்ட தயவு செஞ்சு போகாதீங்க. சரி, ஓகே தர்ஷினி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் என்னோட கார் கீ காணாம போச்சு, நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு போங்க. உங்களோட ஆத்தரைஸ்ட் டீலர் கிட்ட போங்க. அவங்க கிட்ட தான் உங்களோட காரோட ஜெனுவின் டூப்ளிகேட் கீயை பண்ண முடியும். ஒரு சில கம்பெனிலாம் இந்த மாதிரி ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட சப் கான்ட்ராக்ட் மாதிரி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி உங்களால் இந்த ஒரு காருக்கு டூப்ளிகேட்டான ஜெனுவினான டூப்ளிகேட் கீ வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அஃபிஷியலான மிஷின்ஸ் இருக்குது. என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, OBD ஸ்டார் இருக்குது, ஆட்டல் IM608 இருக்குது, எக்ஸார்ஸ் கீ டூல் இருக்குது. இது எல்லாமே உங்களோட காரோட ECUவை லீகலாக ஆக்சஸ் பண்ணி அதை கீயை ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ என்னதான் வந்து இந்த டூப்ளிகேட் கார் கீ வந்து சீப்பாக இருந்தாலுமே ஒரிஜினல் கார் கீயை விட நீங்கள் இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டூப்ளிகேட் கார் கீயை போய் வாங்குறப்போ உங்களுக்கு அங்கே வந்து அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸு, இந்த ஷெல் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஒரிஜினல் டூப்ளிகேட் கீயே நீங்கள் போய் வாங்கணும்னா கூட உங்களுக்கு அதுக்கு பின்னாடி அந்த கோடிங் டூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி இருக்குது, ஃபிசிக்கல் கீ மட்டுமே இல்லாமல். ஸோ அதனால் அது எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ரோலிங் கோடு என் காரை ப்ரொடெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி டூப்ளிகேட் கீ போடுறது வந்து தப்பு, அப்படி போட்டாலும் வந்து என் காரை யாராவது திருட முடியாது. ஆனால் காலமாக பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஹாட் வயரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி என் காரை திருட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பாசிபிள் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற கார்லலாம் டிரான்ஸ்பாண்டர் இருக்குது, ECU லாக் இருக்குது, இம்மொபிலைசர் இருக்குது, அதுக்கப்புறம் ரோலிங் கோட் இருக்குது. ஸோ என்ன தான் ஹாட் வயரிங் யூஸ் பண்ணாலும் ஒரு திருடர்னால இந்த ECUவை மாற்ற முடிஞ்சாதான் உங்களோட காரை மொத்தமாகவே திருடிட்டு போக முடியும். ஸோ எஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரோலிங் கோட் வந்து உங்களோட காருக்கு ஒரு OTP மாதிரி. எல்லா கோடும் ஒரே மாதிரி இருக்காது, அப்பப்போ கோடு மாறி மாறி வரும். ஸோ அதனால உங்கள் காரை அது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரோலிங் கோடு இருக்கிறதுனாலே உங்கள் காருக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் டூப்ளிகேட் கீ சைடு போகக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு கார் கீ காணாம போச்சுன்னா அதை வந்து ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் தான் நீங்கள் போய் வாங்கணும். ஸோ எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்தது, நிறைய வீடியோஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய டாபிக்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய வேணும், டெக்கு, சர்வீசஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கொண்டு வந்து கொடுக்குறேன். Bosswala. Be the boss.